அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அதிகாலை வேளையிலே ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய ஆலோசனை வழங்கும்படியாக அவரை நோக்கி நாம் பார்ப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவை, காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளோடு கூட நல்ல ஆலோசனை கொடுப்பீராக. உங்களுடைய திருவாய் மலர்ந்து எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கிற பொழுது, சவுல் என்கிறவன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் நடந்த காரியங்களை பார்ப்போம். சவுல் என்கிறவன் என்ன செய்கிறான்? அவன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக, அந்த மார்க்கத்தை பின்பற்றுவர்களை பிடித்து கொண்டு வந்து கட்டி எருசலேம் கொண்டு வரும்படியாக அவன் பிரதான ஆசாரியர்களிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு அவன் தமாஸ்குவை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். தமாஸ்குவுக்கு போகிற வழியில் திடீரென்று வானத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் தோன்றுகிறது. அப்பொழுது அவன் கீழே விழுகிறான். அப்போது அவன் கீழே விழுகிற பொழுது, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி மேலே இருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறான். அவன் ஆண்டவரே நீர் யார் என்று சொல்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய வாழ்க்கையில், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொல்லுகிறார். அதுக்கு பிற்பாடு அவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்ன பிற்பாடு அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? எனக்கு பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபைகளுக்கு செல்கிறோம், நல்ல சத்தியங்களை கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறாரோ அதன்படி நாம் செய்கிறோமா? பவுலை பாருங்கள், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்கிறான். தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து அதன்படி நடக்கிறது தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. காலை வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை அதுதான். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபைகளுக்கு போகிறோம், வார்த்தைகளை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை அறியாத பிள்ளைகளாக கூட இருக்கலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னதென்று நாம் பகுத்தறிந்து நம் மறுபடியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டு மறுரூபமாக வேண்டும், நம்முடைய மனம் புதிதாக என்று சொல்லி பார்த்தோம் அல்லவா? இன்றைக்கு சவுலுடைய வாழ்க்கையில் பாருங்கள், நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்கிறான். நீ ஊருக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டிய காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார் சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். அவன் போயிட்டு 3 நாள் புசியாமல் குடியாமலும் இருந்து அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு தன்னை ஒப்புக் கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து அவன் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரனாய் மாறினதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே, ஆண்டவரே இன்று நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிற பொழுது, பேசுகிற பொழுது, ஆண்டவர் பேசுகிற பொழுது கேட்க வேண்டும். சபைகளில் மற்ற இடங்களில் கொடுக்குற ஆலோசனைகளை கேட்டு நடக்க ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போது அதன்படி நடந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் இயேசு கூட இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது பாருங்கள், அவருடைய வருகையை குறித்து எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 7-9 தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்கிறார். அவர் பூமியில் பிறந்து மனுஷனாக வளர்ந்து எல்லாம் ஊழியங்களும் முடித்த பிற்பாடு அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிற பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுள் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை உணர்ந்து இரத்த வியர்வை வியர்த்தவராய் ஜெபிக்கிற ஜெபம் தான் இது. அப்பொழுது கூட என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆகக்கூடாது ஜெபிக்கிறார் பாருங்கள். பரலோகத்திலிருந்து தூதர்களை அனுப்பி அவரை உபசரித்து அவரை ஆற்றி தேற்றி மறுபடியும் அவர் கல்வாரிக்கு அனுப்பி வைக்கிறார். அதுதான் அவருடைய சித்தம். நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய சித்தம் எப்படி நின்று அறிந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நாம் எல்லாவற்றையும் சகிக்கிற, எல்லாவற்றையும் தாங்குகிற, எல்லாவற்றிலும் விடுதலை பெறுகிற ஒரு பெரிய ஆவிக்குரிய விடுதலை நம் வாழ்க்கையில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து உங்களுடைய சித்தம் என்னதென்று எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று ஜெபித்து வாசிக்கிற பொழுது, வேதத்தை தியானிக்கிற பொழுது, பிரசங்கங்களை கேட்கிற பொழுது அவனை நமக்கு கேட்டு சொந்தமாக்கி கொண்டு அதன்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த பூமியில் நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ்வோடு மாத்திரமில்லாமல், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ்வோடு மாத்திரமில்லாமல், நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிற காரியங்களாக பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் பவுலுடைய ஜெபத்தை நாங்கள் கேட்டோமே, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி, அதுபோல் நாங்கள் ஒரு நாள் உங்களுடைய சித்தத்தை அறிந்து சித்தத்தின்படி நடக்க எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய சித்தத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் கிருபைகளை தருவீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.